இந்த ரகசிய ராஜதந்திர பேச்சுவார்த்தையிலே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி மற்றும் அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்புக்கும் இடையிலே என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றது, நேரடியாக இரண்டு தரப்புகளும் சந்தித்து பேசாமல் ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்காவுடைய தரப்போடும் ஈரானுடைய தரப்போடும் தனிப்பட்ட முறையிலே வேறு வேறாக பேசி அவருடைய சமரசத்தை செய்வதற்கான முன்னேற்பாடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையிலே அமெரிக்கா மிக கடுமையாக தங்களுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதாவது ஈரான் அணு ஆயுதம் சம்பந்தமான எல்லா செயற்பாடுகளையும் இருந்து விடுபட வேண்டும், குறிப்பாக பாலிஸ்டிக் மிசைல் சம்பந்தமான விடயங்களையும் அவர்கள் கைவிட வேண்டும், அத்தோடு ஹூதிகள், ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு உதவி செய்வதில் இருந்து விடுபட வேண்டும் என்று கடுமையான விமர்சனத்தினை அமெரிக்கா தரப்பினர் ஈரானிடம் முன்வைத்திருக்கின்றார்கள். மறுபுறம் ஈரானானது அணு ஆயுதம் சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல ஆரம்பம் என்றாலும் ஏனைய விடயங்களையும் அணு ஆயுதம் சம்பந்தமான விடயங்களையும் ஈரான் மறுத்திருக்கிறது. ஏனென்றால் ஈரான் சொல்கிறது, உலகத்தின் பழமை வாய்ந்த நாடு, அமெரிக்காவை விட மூத்த நாடு நாங்கள், எனவே எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைகளும் இரண்டு தரப்பினர்களும் இது நல்ல ஒரு ஆரம்பம் என்று சொன்னாலும் கூட எந்த விதமான பிரயோசனமான முடிவுகளும் இதில் எடுக்கப்படவில்லை, பிரயோசனமான தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. தொடர்ச்சியான அடுத்தடுத்த வீடியோக்களில் சம்பந்தமான அப்டேட்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.